இன்றைக்கி இந்த வீடியோவில் பத்திலை பூச்சி விரட்டி மீன் அமிலம் கலந்து பயன்படுத்துவது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்திலை பூச்சி விரட்டி மீன் அமிலம் எடுத்துருக்கோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml பத்திலை பூச்சி விரட்டி கலந்துக்கலாம். மீன் அமிலம் லிட்டருக்கு 5 ml ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் காட்டன் துணி போட்டு வடிகட்டிக்கலாம். அப்போ தான் ஸ்ப்ரேயர் நாசில் அடைக்காமல் இருக்கும். வாங்க மாதுளை செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எங்கள் மாதுளை செடியில் அஸ்வினி இலைப்பேன் தாக்குதல் இருந்தது. இதையே ஸ்ப்ரே பண்ணி கட்டுப்படுத்தலாம். மாதுளை செடி நல்லா நினையும்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கட்டுப்படும். பூவிலிருந்து பிஞ்சா மாற சமயத்தில் ஸ்ப்ரே பண்ணால் தாய்ப்பூச்சி முட்டை வைக்காமல் தடுக்கலாம். இது மாதிரி வாரத்தில் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணால் பிஞ்சுக்களில் சொத்தை வராமல் தடுக்கலாம். முள்ளங்கி செடியில் அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருந்துச்சு. வளர்ச்சியும் கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சீத்தாப்பழ மரத்தில் வெள்ளை ஈ தாக்குதல் இருந்துச்சு. இதை ஸ்ப்ரே பண்ணி கட்டுப்படுத்தலாம். நல்லா நனையும்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.